ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு. நம்முடைய லக்னத்தில் இப்போ சூரியன் போயிட்டுருக்காரு. அவர் டிசம்பர் 3ஆம் தேதி கேட்டை நட்சத்திரத்துக்கு புதன் நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். அதில் 13 நாட்கள். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். அதில் 13 நாட்கள். இந்த 26 நாட்கள் சேர்ந்து டிசம்பர் 29 வரை உள்ள காலகட்டத்தில் சூரியன் செல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களான புதன் நட்சத்திரமும் கேது நட்சத்திரமும் சேர்ந்து என்ன பலனை தருகிறது? ஏன் இந்த நட்சத்திரத்திற்கு இந்த முக்கியத்துவம் என்றால், இதுக்கு பெயர் கண்டாந்த நட்சத்திரங்கள்னு பேர். அதாவது 3 இடத்துல வருது. மீனம், மேஷம் புதன் நட்சத்திரம், கேது நட்சத்திரம். அதே போல் கடகம், சிம்மம் புதன் நட்சத்திரம், கேது நட்சத்திரம். விருச்சிகம், தனுசு புதன் நட்சத்திரம், கேது நட்சத்திரம். அப்போ இந்த ரேவதி, ஆயில்யம், நமக்கு கேட்டை, இந்த மூன்றும் கேதுனுடைய நட்சத்திரமாக மாறும்போது நீர் ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு மாறுகிறது. எந்த கிரகமும் இதை கடந்து போகும்போது நீர் ராசியை கடந்து நெருப்பு ராசிக்கு போகிறது. அது மட்டும் இல்லை, கேது என்பது முதல், ஆயில்யம் என்பது முடிவு. அதே மாதிரி சிம்ம ராசியிலிருந்து கேது என்கின்ற மகம் முதல், கேட்டை என்கின்ற புதன் முடிவு. அதே போல் தனுசு ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூலம் என்பது முதல், ரேவதி என்பது முடிவு. இப்படி 3 சைக்கிள்லையுமே முதலும் முடிவுமாக இருப்பதைத்தான் கண்டாந்தம் என்று சொல்கின்றோம். அதில் கூட ஸ்பெஷலாக 4ஆம் பாதம், அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் கண்டாந்த பாதமாக இருக்கிறது. கேதுனுடைய நட்சத்திரத்தில் முதல் பாதம் கண்டாந்த நட்சத்திர பாதமாக இருக்கிறது. இந்த ஒரு பாதத்திலங்கும்போது ஒரு 3 நாள் சூரியன் போவார். அப்போ அந்த சூரியன் கேட்ட நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் 3ஆம் தேதி ஆரம்பித்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுல, அந்த 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு கண்டாந்தமாக செயல்படும். அதே மாதிரி தனுசு ராசியில் 16லிருந்து 19 வரைக்கும் ஒரு கண்டாந்தமாக செயல்படும். ஆக மொத்தம் இந்த 6 நாட்கள் 13லிருந்து 19 வரைக்கும் இந்த கண்டாந்த நட்சத்திரங்களில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்முடைய சூரியனுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு அவசரம், ஆற்றல், முன்கோபம், அதிகாரம் எல்லாத்தையும், ஈகோ எல்லாத்தையும் வச்சுருக்கு. இப்போ நமக்கு லக்னத்திலேயே அந்த சூரியன் வராரு அப்படிங்கும்போது நமக்கு 10ஆம் அதிபதி. அவர் கௌரவத்தை நிலைநிறுத்துபவர், தனித்தன்மை, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பவர், ஆளுமை திறன் மற்றும் நமக்கு ஒரு தலைமை பண்பை நிர்ணயிக்கிறவர். அப்படிப்பட்ட கிரகம் இந்த நீர் ராசியான விருச்சிக ராசியில் காலபுருஷத்துக்கு 8ஆவது ராசியாக வர்றதில் போய் ஒரு அவஸ்தைக்கு ஆளாகிறார். இந்த புதன் என்பது நம்ம லக்னத்துக்கு 8ஆதிபதி. 8ஆம் இடம் என்பது தடைகளை குறிப்பது. ஆனால் புதன் என்கின்ற கிரகம் கம்யூனிகேஷனுக்கும், புத்திசாலித்தனத்துக்கும், தீர்க்கமான அறிவுக்கும், நம்முடைய ப்ரெசன்டேஷன் பவருக்கும் ஒரு பவர் கொடுக்கக்கூடியது, ஒரு நல்ல சாதனை செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட கிரகத்தில் இந்த சூரியன் போகும் பொழுது நமக்கு ஆற்றல்கள் வெளிப்படும். நம்ம எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் நம்ம அதை ஜெயிச்சு காட்டலாம். ஏன்னா விருச்சிக ராசி சவால்கள் இல்லாமல் இருக்காது. அப்போ அந்த தடைகளையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வில் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுற ஆத்மகாரகன் தான் சூரியன். அப்படிப்பட்ட சூரியனும் புதனும் சேரும்போது இந்த கண்டாந்தம் என்கின்ற அந்த 4ஆம் பாதத்தில் ஒரு அவஸ்தை வந்துடும். என்னென்னா, நம்மளை அறியாமலேயே ஒரு அசால்ட்டு, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸு, அதிமேதாவித்தனம் இதெல்லாம் வேலை செய்யும். அப்போ உறவுகளில் பிரிவுகள் வரணும். அதே நேரத்தில் பொருளாதாரத்திலையும் நாம் முன்னெடுக்கக்கூடிய புது காரியங்கள்லேயும் தடைகளை ஏற்படுத்தும். இந்த தடைகளை கொடுக்கறது தான் கண்டாந்தத்தினுடைய நோக்கம். அது என்ன அப்படின்னா, கர்மப்பதிவு. கண்டம்னா முடிச்சு, அந்தம்னா முடிவு. அப்போ நம்மளுடைய கர்மாவினுடைய ஒரு இன்புட்டு அங்கே ஒளிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கர்மப்பதிவை நம்ம தீர்க்க போகிறோமா, வளர்க்க போகிறோமாங்கிறத நிலைநிறுத்தக்கூடிய ஸ்தானம். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு பொறுமை வேண்டும், தர்மம் வேண்டும், பரிவு வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். இதையெல்லாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம நிதானமாக யோசித்து
எது நல்லது எது கெட்டதுன்ற ஒரு பக்குவம் வரும் நமக்கு. அந்த பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டால் ஒழிய இது அவசரப்படும்போது, ஒரு நமக்கு அசால்ட்டாக செயல்படும்போது, ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கும்போது, இந்த முடிவும் முதலும் ஆகின்ற அந்த முடிச்சு இருக்கிறது அல்லவா, அது கனெக்ட் பண்ணி விட்டுருது. ஏதோ ஒன்று நாம் நல்லதே செஞ்சாலும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்வது பாதகமாக முடிந்து உறவுக்கு அது பிரிவினையாகிறது. அதே மாதிரி வேலை, புறம் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள், அதுக்கு தீமைகளை விளைவிக்கிறது. அதனால் புது காரியங்களை இந்த நாட்களில் செய்யக்கூடாது. இந்த சூரியன் என்றால் அரசியல், அரசு அதிகாரம், திட்டங்கள் வகுத்தல், இது எல்லாமே இருக்கும். அப்படியே புதன் அப்படின்னால் நம்மளுடைய ட்ரேடிங் இருக்கும். ஒரு ஒரு நல்ல புத்திசாலித்தனம், அதாவது இன்டலெக்சுவல் பவராக செய்யக்கூடிய காரியங்கள். நிறைய பேர் படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள், அது மாதிரி தொழிலில் இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தையினுடைய தன்மைகள்னால் ஒரு ட்ரேடிங் நடக்கிறது இருக்குது. அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் இருக்குது. இதெல்லாம் விருச்சிக லக்னத்தில் இந்த சூரியனும் புதனும் ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் இந்த நீர் ராசியிலேருந்து நெருப்பு ராசிக்கு மாறும்போது அந்த சக்தி மாற்றத்தின் காரணமாகவும் இந்த கண்டாந்தத்தின் காரணமாகவும் நம்மை அறியாமல் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்கிறோம். ஆனால் இது எல்லாருக்கும் கிடையாது. இப்போ உங்களுக்கு திசையில் சூரியனோ புதனோ கேதுவோ திசா புத்தியாக வந்தால் இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிறக்கும் ஜனன ஜாதகத்திலேயே கூட இந்த கண்டாந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அது சார்ந்த கர்மப்பதிவுகளை நம்ம வச்சுருக்கோன்னு அர்த்தம். அப்போ அதன் வழியாக அந்த கிரகம், இப்போ உதாரணத்திற்கு சூரியனோ சுக்கிரனோ நமக்கு புதன் நட்சத்திரத்திலையோ அல்லது கேது நட்சத்திரத்திலையோ இருக்கும்போது, இப்போ சூரியன் பாஸ் ஆகும்போது அது சார்ந்த கிரகம் சார்ந்த தன்மைகளையும் வெளிப்படுத்தலாம். அப்போ இதெல்லாம் நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்களுக்கு 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ சூரியனோ புதனோ கேதுவோ வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் நம்ம புது காரியங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம ஜாதகத்தை வச்சு கணிச்சு பார்த்து வச்சு தெரிஞ்சு பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு லக்னம் அப்படின்னாலே சிந்தனைன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு தொழில் சார்ந்த சிந்தனையை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தின் வழியாக சூரியன் பாஸ் ஆகும்போது அதில் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு தன்மைகள், எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அங்கே வரும். அப்போ அது எதிர்பாராமல் வரும்போது நம்ம அதில் ஈடு கொடுக்கறதுக்கு உண்டான பவரை வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கணும்னா நம்ம குறுக்கு வழி இல்லாமல் கரெக்டான சட்டபூர்வமாக தர்மத்தின்படியும் நியாயத்தின்படியும் நம்ம போயிட்டு இருந்தோம்னா அந்த கேதுவும் புதனும் நம்மளை காப்பாற்றுவார்கள். கேது ஞானகாரகன், எல்லாத்தையுமே சுருக்கிக்கணும்னு நினைக்கிறவர் கேது, டிட்டாச்மெண்ட் பாலிசி. அப்படிப்பட்ட ஒரு பாலிசியில் நாம் கொஞ்சம் போயிட்டோம்னா, தர்மம் சார்ந்து போயிட்டோம்னா, பரிவு, கருணை, பாசம், அன்பு, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வளர்த்துக்கிட்டோம்னா, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸை வளர்த்துக்கிட்டோம்னா பாதிப்புகள் குறைவு. இது எல்லாமே மனப்பக்குவம் தான். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னா கூட இந்த கேது சம்மந்தப்பட்ட நபர்கள், புதன் சம்மந்தப்பட்ட நபர்கள், இவர்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம். அதன் மூலமாக நமக்கு அந்த கிரகங்களினுடைய ஒரு மாற்று தன்மை நமக்கு ஏற்படும். அதாவது ஒரு விஷயத்தை சாந்திப்படுத்துதல்னு பேர். கர்ம பதிவுங்கிறத எது சொல்லுது? நம்ம கர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட்ஸு, அதுக்கு உண்டான கேன்சலேஷன் என்ன அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு தான் அது சொல்லுது. இல்லை அதனுடைய தொடர்ச்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி முதலும் முடிவும் சம்மந்தப்படுற இடத்துல நாம் அந்த மாதிரி பொது காரியங்களை செய்யும்போது நமக்கு ஒரு பாதகத்தை கொடுத்து விடுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.